நீங்கள் படிச்சுக்கிறது ஆசை உங்கள் டிபார்ட்மெண்ட்டு பார்க்க போகிறப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா, நான் படித்த காலேஜ் நேம் காலேஜுக்கு தான். சரின்னு சொல்லிட்டு ஆசை டிபார்ட்மெண்ட்டை பார்க்க போன இடத்துல பெரிய ஷாக்கு. டிராயிங் ஆள் இடிச்சு கிளாஸ் ரூம் ஆக்கி வச்சுருக்காங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரின்னு சொல்லி ஷூட்டிங் ஃப்ளோர் பார்த்து அதையும் இடிச்சு கிளாஸ் ரூம் ஆக்கி வச்சுருக்காங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி, ஸ்டாஃப் கிட்டேயாச்சும் போய் பேசலாம் பார்த்தா ஸ்டாஃப் ரூமே இல்லை. கேட்டால் இது விஸ்காம் பார்க்கவே இல்லைன்ட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒருவேளை நம்ம விஸ்காம் பிளாக் கனெக்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஜூனியருக்கு வந்து கிளாஸுக்கு கூட்டு போய் போனால் இன்றைக்கின்னு பார்த்து மேமுக்கு 10 வேலை விஷ் பண்ணிட்டுருந்தாங்க. நானும் விஷ் பண்ணேன். சரி வாடா ஜான் லேபுக்கு போகலாம் சொன்னாங்க. இன்றைக்கின்னு பார்த்து லிஃப்ட் வேறு லேட் ஆச்சு. இந்த வாட்டியாச்சு லிஃப்ட் அப்படின்னு மேம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு வேலையாக லேபுக்கு வந்துவிட்டோம். மலர் முனைகள்லாம் அழகாக வந்துட்டு போச்சு கைஸ். அப்புறமா நம்ம கிராண்ட் பண்ண போனோம். இன்றைக்கி பார்த்து எலெக்ஷன் வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி சொல்லிட்டு கீழே போகலாம் பார்த்தா நம்ம ரவி சார் வாடா ஜானே அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு கேரண்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். இதாச்சும் உருப்படியாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நம்ம விவேக் சாருக்கு ஒரு அங்கத்தை போட்டு ஹெச்ஓடி பார்த்தா விஸ்காமில் ராஜாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இதான் நம்மளோட புது விஸ்காம் பிளாக்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லதே நடக்கும் நம்புவோம். அப்புறம் இதே வருத்தத்தோடு போயிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து மேம் பசங்களை கேக் கட் பண்ணுறாங்க, நீயும் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் மேமுக்கு கேக் கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் நானும் கேக் சாப்பிட்டுட்டு மேமுக்கும் கொஞ்சம் கூட்டி விட்டுருந்தேன். அப்போன்னு பார்த்து மேம் இந்த மந்தோட ரிட்டையர் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கஷ்டமாயிடுச்சு. சரி சொல்லிட்டு நான் லெமன் ரைஸ் பண்ணி எடுத்து வந்தேன். நம்ம கேண்டீன்லேயே உட்காந்து சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.